ஹல்லேலூயா. ஓடுவந்தரி யாவருக்கும் இயேசுவின் அன்பின் நல்வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. நாகும் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். நாகும் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சிதறடிக்கிற முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. ஆமா, அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பெல் மிகவும் சிறப்படுத்து. கடந்த வாரத்திலே பார்த்தோம், சிதறடிக்கிறவன் வருகிற என்ற தலைப்புல நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த சிதறடிக்கிறவன் யார், அவன் வந்தால் என்ன செய்வான் என்று கடந்த வாரத்தை நம்ம பார்த்தோம். இந்த சிதறடிக்கிறவன் என்கிறவன் சாத்தான். ஆமா, நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எல்லா வியாதிகளையும் எல்லாம் என்ன பண்றான், அவன் கொண்டு வந்து சிதறடிக்க பண்ணுகிறான். இதற்காக இப்ப வாழ்க்கையில சிதறடிக்கப்படுகிறார் என்றால் யோபுல பார்த்தோம், தேவனை தூசிக்கும்படியாக அவர் நம்ம நன்மைகளை ஆசீர்வாதங்களை சிதறடிக்கிறான். யோபனுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா பிள்ளைகளையும் குமாரத்தை என்ன பண்ணாங்க, அவன் அழித்து விட்டான். சரீரத்துல வியாதியின் நோய்களையும் போட்டு விட்டான். ஆமா, எத்தனையோ ஒரு ஆசீர்வாதங்கள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்றான், அழித்து விட்டான். கடைசியாக தன் மனைவியோட பேசி இன்னுமா நீ ஒத்துமொத்த உண்மையாக சொல்லி உன் தேவனை தூசித்து ஜீவனை விடும்படியாக தற்கொலை செய்யும்படியாக அவன் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்படியாக சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். இந்த சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருவதற்கு கூடாதபடி ஆமா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சாத்தான் வருவான். ஏன்னா தேவனுடைய சந்நிதியிலேயே சாத்தான் போய் யோபை கேட்கும்படியாக அவன் கேட்டான். ஆனாலும் அவனுடைய கிரியிலிருந்து பாதுகாக்க கர்த்தர் நமக்கு ஒரு வழியை சொல்லியிருக்கிறார். ஆமா, கடந்த வார்த்தை 4 வழியில் என்று சொன்னோம். அதுல முதலாவது வழி என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் வழி என்ன பண்ணோம், படிங்க. 1 படிங்க. நாகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமா, முதலாவது பார்த்தோம் அரணை காத்துக்கொள். ஆமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லாவற்றையும் என்ன அரணாக பாதுகாத்து வேடுத்து பாதுகாத்து கொண்டு இருந்தது. ஆமா, யோபு சரித்திரத்துல பாக்குறோம், சாத்தான் சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்துவ தேவனிடத்துல, நீ அவனுக்கு எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ. ஆமா, இயேசுவின் ரத்தம் நம்முடைய எல்லா காரியங்களையும் பாதுகாத்து அரணாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, ராகாவை பார்த்தோம்னா ஜன்னல்ல ஒரு சிவப்பை கயிற்றை கட்டு அது அடையாளமாக இருக்கும். நாங்கள் யுத்தத்துக்கு வரும்போது அந்த சிவப்பை கயிறை பார்த்து உன்னோட குடும்பத்தை எல்லாவற்றையும் என்னணுமா விடுதலை செய்வோம், ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று அவள் சொன்னாள். அவளுக்கு அந்த சிவப்பு கயிறு அரணாக இருந்தது. இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் தன் ஆட்டுக்குட்டியை எடுத்து கிழிச்சு ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலக்கால் சட்டங்கள் இல்லை பூசும் போது சங்காரத்துடன் அதை கண்டு ஒன்றும் செய்ய மாட்டேன் கடந்து போவேன் என்று அதை சொன்னான். அப்ப இயேசுவின் ரத்தம் என்னமா ஒரு அடையாளமாக ஒரு அரணாக இருக்கிறது. இயேசு ரத்தத்தில் நம்ம குடும்பத்தையும் நம்ம கொண்டாடி எல்லாவற்றிலும் எடுத்து பாதுகாக்கும் போது சிறைக்கு வரும்போது அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லையா? அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதை தொடர்ந்து நாகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இந்த நாள்ல 2வது வார்த்தையை பார்க்க 2வது காரியத்தை பார்க்க போகலாம். வழியை காவல் பண்ணு. கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே வழியை காவல் பண்ணு. கர்த்தர் நமக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில் நம்ம நடக்க வேண்டியான வழிகள், கட்டளைகள், நெறிமுறைகள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் உபாகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கர்த்தர் நமக்கு நடக்க வேண்டிய வழிமுறையை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் உபாகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கர்த்தர் வழியை கற்பனை கொடுத்திருக்கிறார். அதை விட்டு விலகி தனியாக தனக்கு ஒரு வழி உண்டாக்கி தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார், வழிமுறையை கொடுத்திருக்கிறார். எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா.
எது செய்ய வேண்டும் என்று 248 கட்டளை கொடுத்திருக்கிறார். எது செய்யக்கூடாது என்று 365 கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் 613 கட்டளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 10 கட்டளை தாங்க நீங்க படிச்சுட்டு இருக்கிறோம். அது நீங்க 613 கட்டளை படிச்சு பார்த்தோம்னா 613 கட்டளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை வைத்து கொண்டுதான் சட்டத்திட்டங்கள் எழுதப்பட்டது. இது மோசேயின் சட்டம். ஆமா, அப்படியாகத்தான் எழுதி கொண்டிருக்கிறது. 248 கட்டளையும் 365 கட்டளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் 613 கட்டளை. இது எப்படி இந்த மாதிரி வந்தது என்றால், எதுவுமே செய்யக்கூடாது. வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். அப்போ 365 நாள் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் நீ எது செய்யக்கூடாது என்று கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 248 ஒரு மனிதனுடைய உறுப்பு மொத்தம் 248 உறுப்பு. உச்சந்தொலை உள்ளங்கால் வரை மனிதனுடைய உறுப்பு 248 உறுப்பு. இது நீ செய்ய வேண்டும். ஒரு மனுஷன் நீ செய்ய வேண்டிய காரியத்தை 248 கட்டளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் 613 கட்டளை எது செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் வாழ்க்கையில கடந்து செல்ல வேண்டிய காரியத்தை கர்த்தர் ஒரு வழியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வழியை நீ காவல் பண்ணு. வழியை நீ காவல் பண்ணு. நீ காவல் பண்ணாம உன் இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு அந்த வழி விட்டு விலகி வேற வழியாக சென்றால் அதான் சொல்றாரு, சிறடிக்கவன் முகத்துக்கு முன்பாக வருவான். வரமாட்டான்னா ஆண்ட சொல்லவே கிடையாது. சாத்தான் வரமாட்டான், ஜோமனும் அப்படியே ஓடி போயிடுவான், அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறதுக்கே சாத்தான் வந்தான். அவன் வருவான். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருவான். அவன் வரும்போது வழியை காவல் பண்ணாமல் இருந்தால் நஷ்டங்கள் ஏற்படும். சரீரத்துல வியாதிகள், நோய்கள் உண்டாகும். ஆசீர்வாதங்கள் திருடிக்கொண்டு போயிருவான். ஏன் அப்படி வரானா? வழி காவல் பண்ணல. அவன் வருவதற்கு நல்ல வழி விசாலமா என்ன புல்லு வெட்டி மண் ரோட்ல போட்டு தார் ரோடு போட்டு நேரா உள்ள வந்துட்டு சொல்ற மாதிரி என்ன பண்ணிருக்கோம், ரோடு போட்டு கொடுத்துருக்கிறோம், ஈஸியா வந்துட்டு போயிடுவான். அதனால சொல்றாரு, வழியை நீ காவல் பண்ணு. அவன் வராதபடிக்கு வழியை நீ காவல் பண்ணு. அல்லேலூயா. வராதபடிக்கு வழியை நீ காவல் பண்ணு. ஆமா, சங்கீதம் 119 அதனுடைய 9வது வசனம். சங்கீதம் 119 9வது வசனம். கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் வாலிபர் என்று சொல்கிறார். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனாலே காத்து கொள்வான். எதனாலே காத்து கொள்வான். எதனாலே காவல் பண்ணுவான். கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொடுத்திருக்கிற நம்ம வழியை காவல் பண்ணணும்னா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் காவல் பண்ண முடியாது. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு, வேத வசனத்தை கொண்டுதான் காவல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆமா, அதனால சொல்ற வழியை நீ காவல் பண்ணு. எப்படி காவல் பண்ண முடியும்? நான் கொடுத்த வசனத்தினாலே, கர்த்தர் கொடுத்த வசனத்தினாலே நீ காவல் பண்ணு. ஹல்லேலூயா. எரேமியா 21 அதனுடைய 8வது வசனம். எரேமியா 21 அதனுடைய 8. பாருங்க, கர்த்தர் என்ன வழி இருக்கிறாரு? 2 வழி கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணு ஜீவ வழி, இன்னொன்னு மரண வழி. என்ன வழி கொடுத்திருக்கிறாரு? ஜீவ வழி, மரண வழி, ரெண்டுமே கொடுத்திருக்கிறாரு. நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? மரண வழியா ஜீவ வழியா? ஆனாலும் வழியை காவல் பண்ணுங்கிறார். நீ காவல் வழியை காவல் பண்ண வழி என்றால் அந்த வழி மரணத்துக்கு போகிறதான வழி. அது ஆசீர்வாதத்தை மாண்டு போகிற வழி. சரீரத்துக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை அது மாண்டு போகிறதான வழி மரண வழி. நீ வழியை காவல் பண்ணால் அந்த வழி அது ஜீவனுக்கு போகிறதான வழியை உண்டாக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம காவல் செய்யும் போது சிறைக்கிறவன் வந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா.
அப்ப வழியை காவல் பண்ணுனா அவனுக்கு ஏதுவான வழியை நம்ம திறந்து கொடுக்காதபடி எல்லாவற்றையும் அடைக்க வேண்டும். கர்த்தர் எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை கொண்டு அவன் வருகிற வழியை நம்ம எழுதணுமா காவல் பண்ண வேண்டும். கர்த்தர் கொடுத்த பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அந்த வழி விட்டு விலகாதபடி அந்த வழியை என்னமா காவல் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆமா, முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? அரணை காத்துக்கொள். இரண்டாவது வழியை காவல் பண்ணுகிற வசனம் என்கிற வசனத்தை கொண்டு வழியை காவல் பண்ண வேண்டும். சிறடிக்கிறவன் வருவதற்கு வழி இல்லாதபடி எதெல்லாம் வழிவ திறந்திருக்கிறோமோ அத்தனை வழிகளையும் காவல் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நாகும் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆமா, 3வது அறையை கெட்டியாக காத்துக்கொள். இந்த அறை என்கிற வார்த்தை எத்தனையோ பதங்கள்ல ஆவியானவர் பேசியிருக்கிறார். ஆனா இந்த நாள்ல ஆவியானவர் சொன்னது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அப்போ எல்லா காவலோடு இருதய என்கிற அறையை நீ காத்துக்கொள். இல்லையா? இந்த நாள்ல அந்த அறை இருதயம் என்கிற அறையை நீ காத்துக்கொள்ளு. 3வது காரியம், நீ அறையை கெட்டியாக காத்துக்கொள். நீதிமொழி 6ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். நீதிமொழி 6ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். ஆமா, இங்க பாக்குறோம் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே. இல்லையா? ஏன் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது? அவள் என்கிற அழகை இப்படி சொல்லுகிறது. ஏன் இப்படியாக கத்த இருதயத்தை நீ காத்துக்கொள், இருதயம் என்கிற அறையை நீ காத்துக்கொள். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். உன் இதயத்துல அவ அழகை இச்சியாது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆவியான இந்தா பேசுகிறார். எண்ணியின்றி உனக்கு விததைகள் உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆமா, இறுதி என்கிற அறையை நீ கெட்டியா காத்துக்கொள். அதுல எண்ணியின்றி உனக்கு வேதனைகள் இருக்க கூடாது. இல்லையா? இது எத்தனாவது கட்டளை? எண்ணியின்றி உனக்கு வேதனைகள் எத்தனாவது கட்டளை? 2வது கட்டளை. அப்போ இங்க பாக்குறோம் 2வது கட்டளை. அப்போ ஹீப்ருல பைபிள பாக்குறோம், இது பேத். ஹீப்ருல இது பேத். பேத் என்றால் வீடு. ஆமா, அப்போ வீடு என்கிற இருதயத்துல அவர் சொல்றாரு, என்னையை தவிர நீ யார் உள்ள இருக்க கூடாது. இறுதி என்கிற அறையில எனக்கு ஒரு வீடு கட்டு, இரு அறைய கெட்டிய கட்டு, அது நான் தான் இருக்கணும். அத சொல்றாரு, என்னையின்றி உனக்கு வேற இதுகள். இதே ஹீப்ரு மொழியில பார்த்தோம்னா பனாவ் முகங்கள், என்னையின்றி உனக்கு வேற முகம் இரு அறைக்குள்ள இருக்க கூடாது. அதனால சொல்றாரு, ஆமாம், அறையை கெட்டியா உன் இரு இருக்கிற அறைய கத்தருக்கென்று ஒரு அறைய கெட்டி என்ன கட்டிக்கொள். அதுல நான் தான் இருக்கணும், என் முகம்தான் இருக்கணும். என்னை இன்றி உனக்கு வேற தேவர்கள், என்னை இன்றி உனக்கு வேற முகங்கள் அந்த இரு அறையத்துக்குள்ள இருக்க கூடாது. அப்படி வேற முகங்கள் வேறுதல் உள்ள இருந்தால் சிதறடிக்கிறவன் வருகிறான், அவன் வியாதிகளையும் நோயிலையும் சரீரத்திலே போடுகிறான். இல்லையா? ஒரு அசுத்தாய் தன் மனுஷனை விட்டு புறப்படும் போது அது எங்க அழியுது? காடு மேடு எல்லாம் ஊருக்குள்ள அலைஞ்சு அது கிளைப்பாக்கு அடையாம, நான் விட்டு வந்த வீடு சூப்பரா இருக்குது, பெட்ரூம் ஏசி எல்லாம் போட்டுருக்குறாங்க, என்ன பண்றேன் என் வீடு என்று சொந்தம் கொண்டாடி நான் திரும்ப அங்க போவேன்னு வருது. அப்ப உள்ள என்ன இல்ல? அறை இல்ல. தேவனுக்கு ஒரு அறை இல்ல.
ஆனா மற்ற எல்லாத்துக்கும் அறை இருக்குது. வேற முகங்களுக்கு, வேற ஆசை பாசங்களுக்கு, வேற சிற்றின்பங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ள அரைக்கட்டி உள்ள வச்சுக்கிறாங்க. ஆனா கத்திருக்கின்ற அறை அங்க இல்லை. அதான் அவர் சொல்லுகிறார், என்ன இன்றி வேற முகங்கள் உன் அறைக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா சிதறடிக்கிறவன் வருவான். அந்த அறையை பார்க்கும் போது அவனுக்குண்டான எல்லாவற்றையும் இருக்கும் போது, ஏன்னா நீங்க அவனுக்காக என்ன பண்றீங்க, அறை கட்டி வைக்கிறீங்க. கத்தருக்கு அறை கட்டி வைக்கல, அவனுக்கு கட்டி வைக்கும் போது இது ஏன் அறை என்று அவன் வருவான். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்னாக வரான். ஆனா அறையில அண்ணன் கெட்டியே கட்டி வைக்கல. கண்மலை மேல கட்டி வைக்கிறவன் என்ன பண்ணுவான், வீடு எப்படி இருக்கும், பெருங்காற்று பெருவெள்ளம் என்ன வந்தாலும் அது அசையாமல் இருக்கும். ஆனா மண்ணில் கட்டுற வீடு மழை பெஞ்சாலும் அழிஞ்சு போயிடும். அதான் சொல்ற, இருதயத்தை கெட்டியா, அறைய கெட்டியா காத்துக்கொள். இறுதி என்கிற அறையில கத்தருக்கென்ற ஒரு அறையை என்னணுமா கெட்டியா, கண்மலை மேல கட்டுற வீடு போல கெட்டியணுமா காத்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறது, என்ன என்று என்ன இல்லாம வேற யாராவது நீ வீடு கட்டி வச்சு சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருவான். அவன் எல்லாவற்றையும் நஷ்டமாக்கி விடுவான். உன் ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போயிடுவான். யோபுக்கு வாழ்க்கையில் நடந்தது போல அழகான பிள்ளைகள் 10 பேர் போச்சு. ஏராளமான கழுதைகள், மாடு, ஆடுகள் எல்லாம் சூரியனை போயிடுச்சு. கடைசியில ஜீவனை விட முடியாத, தற்கொலை செய்ய முடியாத அவன் காரியங்களை செய்தான். ஆமா, சரீரம் மூலம் என்னன்னா வறுக்கள், கொடிய வியாதிகள். இப்படி சிதறடைக்க அவன் வரும்போது நம்முடைய இறுதி என்கிற அறையிலே கத்தர் இல்லை என்றால், கத்தருக்கு ஒரு வாசஸ்தலம் இல்லை என்றால் சரீரத்துல வியாதி நோய்களை அவன் போடுவான். ஏன் சரீரத்துல வியாதி நோய்கள் அநேகம் இப்படியாக இருக்கிறது? இதயத்துல கத்தருக்கென்று அறை இல்லை. அவருக்காக அறை நீ கெட்டியாக நீ கட்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருக்காக. ஆமா, உன்னுடைய ஏபிய சீதத்திலிருந்து புறப்பட தேவனை கத்தர் நானே, உன் கத்தர் நானே. 2வது, என்னை இன்றி உனக்கு வேறு தேவைகள் இருக்கக்கூடாது. என்னை இன்றி உனக்கு வேற முகம், வேற முகம். இதயத்துக்குள்ள அவரை விட்டுட்டு வேற முகம், டிவி சீரியலு அது இது மற்ற எந்த காரியம் இருந்தாலும் வேற முகம்தான். அவருக்கு தான் முதலிடம். என் மகிமையே யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு அவரு. அவருக்கு தான் முதலிடம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். அதனால அந்த இதயத்தை உண்டாக்குறவர் அவரு தான். அவர் வீட்டுக்குள்ள வேற குடி வச்சா எப்படி இருக்கும்? நம்ம வீடு வாடகை எடுக்கிறோம், 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இந்த மாதிரி எடுக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், குடி நாம தான் இருக்கிறோம். அது விட்டு போட்டு நாம ஓனரமா 100 வீட்டுக்கு உள்ள கொடி வச்சோம்னா அப்ப அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவாரு, நான் உனக்கு வாடகை கொடுத்தேன், நீ என்ன பண்ற 300 ஆளுக்கு நீ வாடகை கொடுக்குற. கத்தர் அப்படிதான் வச்சுக்கிறாரு. இந்த சரீர கூட்டு வீட்டுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாரு. இது அவரோட வீடு. கத்தர் நம்மளை வீடுங்கிறாரு. நம்ம சரீரம் அவரோடது. அப்போ அவர் நம்ம வச்சுக்கிறேன். நாம என்ன பண்றோம், அடிச்சுனா இன்னொருத்தருக்கு வாடகை கொடுறோம். டிவி சீரியல்ல அவ உள்ளவா உள்ளவா, பக்கத்து வீட்டு பேச்சு, உட்காந்து நியாயம் பேசுறது, உள்ளவா உள்ளவா, எத்தனையோ காரியங்கள், கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாமே வேற முகம்தான். ஆமா, கத்தரு ஆலயத்தை கட்டடிச்சுட்டு வேற எங்கேயாவது போறது, திருவிழாவுக்கு போறது, அங்க இங்க போறது, அதெல்லாம் என்னது வேற முகம்தான். அதுக்குன்னு திருவிழாவுக்கு போவோம்னா அங்க போகணும்னு சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடிட்டு அப்புறம் எங்க போனா போங்க. சொந்தக்காரன் பார்க்க போவாங்க, மண்ணக்காரன் பார்க்க போவாங்க, பர்த்டே, கல்யாண காட்சி, இதுக்கு போகலாம். ஆனாலும் கத்து சொல்ற, முதலாவது எனக்கு ஃபர்ஸ்ட் கொடு. நானே 2 ஆடையை சுட்டு பொட்டுன்னு போலான் இருக்கிறேன். நீ கேட்கறியா, ரைட்டு, நீ பொட்டுன்னு போடுற பிறகுட்டும், அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு அடையை கொடு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு அடையை கொடு, அதுக்கப்புறம் பாரு நீ என்ன பண்றீங்க. உங்களோட ஆவியாத்மா சரீரத்தை முதலாவது கத்தருக்கு கொடுங்க, அப்புறம் பாருங்க உங்களோட சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். உங்க சரீரத்தை செய்யற கையிலுக்கு செய்யற வேலையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆமா, அவர் தசவா மட்டும் கேட்கல, உங்களையும் தான் கேட்கிறாரு. நீங்களும் தான் கேட்கிற, முதல்ல உங்களை கூட உங்க ஆவியாத்மா சரீரத்தை கொடு. ஆமா, தண்ணியும் தனக்கு எல்லாவற்றையும் கஷ்டம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன தங்களை அர்ப்பணிச்சாங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கொடுத்தாங்க.
நம்ம என்ன பண்றது இல்ல, நம்மளை அர்ப்பணிக்கிறதே கிடையாது. நம்ம யாருக்கோ அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, நம்மளை உண்டாக்க உருவாக்குன கர்த்தர். அவர் சொல்றாரு, என்னை இன்றி உனக்கு வேற முகங்கள் இருக்கக்கூடாது, நான் தான் முதல்ல. அதனால இறுதி என்கிற அறையில கெட்டியா எனக்கென்று நீ கட்டிரு, ஸ்ட்ராங்கரு, கண்மலை மேல கட்டின மாதிரி ரெடியாரு. எந்த மழை வந்தாலும் சரி, எந்த வியாதி எந்த நோய் வந்தாலும் சரி, அசையாமல் இரு. விசுவாசத்தை நீ காத்துக்கொள், கத்திரக்கா கெட்டியா வைராக்கியமா இரு. அதே மோசே சொல்றாரு, யாரு கர்த்தர் பக்கம் வராங்க வாங்க, வந்தாங்க. அந்த மாதிரி வைராக்கியமா கர்த்தருக்காக இருதயத்துல இருக்க வேண்டும். அவர் இல்லாம வேற யாரும் உள்ள வரக்கூடாது. ஆமா, பேசிக்குவாங்க ரெண்டு பேரு, இருதயத்துல நீதான் இருக்கிற, அவர் யாருமே இல்லை அப்படின்னு. இதயத்துல நீதான் இருக்கிற, யாருமே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி கர்த்தர் சொல்றாரு, உன் இதயத்துல நான் மட்டும்தான் இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு, என்ன இன்றி, இல்லாட்டி இந்த கட்டளை போட்டுக்க மாட்டாரு. முதல்ல இந்த 10 கட்டளை 2ஆவது கட்டளை போட்டிருக்க மாட்டாரு. என்ன இன்றி உனக்கு வேற தேவன் இருக்கக்கூடாது, தேவர்கள் முகங்கள் இருக்கக்கூடாது. அங்கேயும் போய்கிறது, இங்கேயும் போய்க்கிறது, அந்த வேலையே ஆகாது. எந்த மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க, காலை குந்தி குந்தி நடப்பீங்க, இப்படி இப்படி நடப்பீங்க, குந்தி குந்தி. பாகால்னா பாகாலுக்கு போயிரு, கத்திரே தேவனா கத்த தேவனுக்கு வந்துரு. ஆமா, செத்தாலும் பொழைச்சாலும் இங்கதான், இங்க வாழ்ந்தாலும் கத்தோட வாழ்வோம், மரித்தாலும் கத்தோட வாழ்வோம். இல்லையா? ஆமென். ஆமா, ரொம்ப நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேத பண்டிதர், அவர் குஷ்டரோகம் வந்து கை காலில் என்ன ரொம்ப அழுகி போய் ஒரு காட்டில் அவர் ஓரங்கட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர் சாகப்போற தருவாயில, அப்போ சாகப்போற தருவாயில ஒரு குடிசையில அவர் அப்படியே அழுகிற, கையெல்லாம் குஷ்டம் வந்து அப்படியே கையில தான் முடியல, அப்படியே கையில சீ வந்து அப்படியே ஓடிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்த ஒரு ராஜா அப்படியே போயிட்டு இருக்கிறான். ராஜா இந்த காலத்துல போயிட்டு இருக்கிறான். அப்போ இந்த பாட்டை பாடுறாரு இந்த மனுஷன், தேவனே நான். அந்த பாட்டை பாடும்போது, என்னடா இது ஒரு காட்டுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பாடிட்டு இருக்குது, எங்கடா அது நல்லா இதா இருக்கிறது. அப்படியே போய் பார்க்க போனா அங்க குஷ்டரோகத்துல அப்படியே கையில அடிகளி அப்படியே சீலா விழுந்து ரத்தம் வடிச்சு அப்படியே அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறான். கேட்கிறாரு, ஏப்பா இந்த நேரத்திலையும் சாக போற தருவாயிலையும் நீ இந்த பாட்டு பாடி இருக்கீங்க, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? இல்லையா? நான் பயமில்ல அப்பல்ல, ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. இன்னும் நான் சந்தோஷப்படுறான், சாக போறானே சந்தோஷப்படுறான் அப்படின்னு. அவன் சொல்றான், நான் பூமியில வாழ்ந்த வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன், இப்போ நான் செத்து அடுத்த செகண்ட்ல என் கர்த்தரோட தரிசிப்பேன். ஆமே, நான் மரித்துக்கு கவலைப்படல, மரித்துக்கு அப்புறம் என் தேவனுக்குள்ள நான் போவேன், அதுக்கான சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. அவன் ரட்சிக்கப்பட்டான். சாகப்பட்ட தருவாயில அவர் அப்படிப்பட்ட தேவனா அப்படி சொல்லி ரட்சிக்கப்பட்டான். வைராக்கியம் பாத்தீங்களா? யோக பாத்தீங்களா? நான் ரோட்ல ஓட்ட எப்படி சொல்லிட்டு இருந்தான், சொல்லிட்டு இருந்தான். மனுஷன் சொல்றான், இன்னுமாடா நீ ஒண்ணு உத்தமத்துல இருக்கிற, கர்த்தரை தூசிச்சு செத்து போயிரு. ஆனா பாருங்க, உத்தமத்துல உண்மையா இருந்தான். கர்த்தரை கொடுத்தா கர்த்தர் எடுத்தாள், அவர்தான். ஆனா எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணாரு, கட்டிப்பாக ஆசீர்வதிச்சார். அந்த வேலைக்கு நம்ம இடத்துல இருக்குதா? 2 வாரம் நெஞ்சு வலி வந்ததுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நெஞ்சு வலி போக மாட்டேங்குது, நெஞ்சு வலி. அது ஏன் வந்து எதை வந்தாலும் ஆராய்ஞ்சு பார்க்கறது கிடையாது. நெஞ்சு வலி அவ்வளவுதான், உடனே எல்லாத்தையும் குட்டிட வேண்டியது பாருங்க. அப்படி ஆனா அவன் பாருங்க, ஓட்ட சுருஞ்சு எப்படி இருக்கும், பருக்கள் உச்சந்த உள்ளங்கால் வரை பருக்கள். ஆமா, நான் நிறைய பேர் பாத்துக்கிறேன் பஸ்ல, அப்படியே கோழி மூட்டை சைஸ்ல பெருசா அப்படியே மூஞ்சி அகலமே தெரியுது, கைகளை அப்படியே குண்டு இருக்கும். உடம்பு ஃபுல்லா அந்த குண்டு கோழி தான் இருக்கும், பார்க்கவே மாதிரியா இருக்கும். அப்படியே அந்த அளவுக்கு இருக்கும். முதுகு பின்னாடி கால் எல்லாமே அப்படியே அந்த மாதிரி இருக்கும், பார்க்கற மாதிரியே இருக்கும். அதே மாதிரிதான் அது. அந்த மாதிரி யோபுக்கு வந்து அந்த சீல் உடஞ்சி ரோட்ல புழுதி சாம்பல் போட்டுக்கிட்டு ஓட்ட சொல்லிட்டு இருந்து எப்படி இருக்கும். நல்லா வாழ்ந்த மனுஷன், அந்த ஊர்ல பெரிய மனுஷன், பெரிய மராஸ்தர மாதிரி இருந்த மனுஷன் நாலு ரோட்டுக்கு வந்து சோட்ட சொன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இவன் என்ன பாவம் செஞ்சானோ, என்ன அக்கிரமம் செஞ்சானோ, நல்லா இருந்தான், ஏதோ பாவம் பண்ணிட்டான், ஏதோ அக்கிரமம் பண்ணிட்டான், அதனாலதான் இவனை ரோட்டுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு. ஆனா உத்தமத்துல அவன் இருந்ததுனால
அவனுடைய இருதயத்துல கத்தருக்கென்று அறை கட்டி வச்சதுனால கத்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமா, பேசின நாவுகளுக்கு முன்பாக ஆமா 2000 கழுதியா 3000 கழுதியா அப்படியே 6000 மாத்தினாரு. ஒட்ட 2000 4000 மாத்து அந்த மாதிரி மாத்தினாரு. பேசின வாய்கள் அப்படி ஆச்சரியப்பட்டது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இவன் உண்மையா இருந்தனால இவனை ஆராதிக்கிற கர்த்தர் இவனை உயர்த்தி ஆசீர்வதிச்சிருக்கார் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் நம்மள்ட்ட இருக்குதா? எத்தனை பேர் எங்களை வழிநடத்தினவர்கள் பின்மாறி போயிட்டாங்க. எங்களை நடத்தினவர்கள் பின்மாறி போயிட்டாங்க. காசுக்காக பணத்துக்காக பின்மாறிட்டாங்க. ஆமா, நடத்தினவர்கள் பின்மாறி போயிட்டாங்க. வேதனையாக இருக்கிறது. காசுக்காக சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருவான். இதற்காக தேவனை தூசிக்கும்படியாக, உன் நாவலை பாவம் செய்ய வைக்கும்படியாக தூசிச்சு பாவம் பண்ணி எல்லா பிரச்சனையும் மூழ்கி இந்த வாழ்க்கையை வெறுத்து இந்த ஜீவன் விட்டு போய சொல்லி ஆத்மாவை நம்மளை பிரிச்சுட்டு போயிடுவான் பர்மனண்டா. தேவனை விட்டு தற்கொலை பண்ற யாருமே தேவனை சேர முடியாது. அவனோட ஐடியா அதுதான். அதனாலதான் சிலடிக்கு வரான். ஏன் ஆசீர்வாதத்தை திடீர்னு போயிருது? ஏன் சம்பாதிச்சு பணம் திடீர்னு காணாம போயிருது? எப்பவும் ஹாஸ்பிட்டல் செலவும் பெறுது. ஆமா, வறுமை தரித்திரம். ஏன்? தேவனை தூசிக்கும்படியாக. இத்தனை நாளா ஆலயத்துக்கு போனேன், வருமானம் ஒண்ணுமே எல்லாம் போச்சு, இப்படியே போயிட்டு இருக்குதா அப்படின்னு நம்ம நாவலே தூசிக்க முடியாத. கர்த்தர் ஆசீர்வதிக்கல, அது பண்ணல இது பண்ணல, நீ எவ்வளவோ செஞ்சு எவ்வளவோ பண்ணி பார்த்தேன், முடியல. 2 நாவினாலே பாவம் செய்ய வைக்க முடியாது. கடைசியாக வாழ்க்கையை வெறுத்து இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்ய வைக்கும்படியாகத்தான் சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வரும்போது நம்ம அரணை காத்து கொள்ள வேண்டும், வழியை காவல் பண்ண வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இருதயங்கிற அறையிலே கர்த்தரை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரை தவிர்த்து இருதயத்துல இவர் யாருமே இருக்கக்கூடாது. ஒரு அசுத்தை புறப்பட்டு வரும்போது உள்ள யாருக்கான்னு பார்ப்போம். சோடிக்கப்பட்டு அலங்காரிச்சு சீரி லைட் எல்லாம் போட்டு பல்ப் மினுக்கு மினுக்கு எரிஞ்சிட்டு இருந்து புகை போட்டுட்டு இப்படிலாம் இருந்ததுன்னா வர சூப்பரா இருக்குன்னு வந்துடுவான். வந்தது மட்டும் இல்ல, பின்னும் என்ன எல்லாம் கூட்டு வருவான், 7 பேர்த்து கூட்டு வந்துடுவான். ஆமா, ரொம்ப கேடு உள்ளதா இருக்கும். இதுல இருந்து மீட்டு வரும்னா நம்முடைய இதயத்துல அறையில கெட்டியாக கர்த்தரை கட்டிக்கொள்ள வேண்டும். என்ன இன்றி உனக்கு வேதாவில் இருக்கக்கூடாது. அவரை தவிர்த்து யாருமே உள்ள வச்சுக்க கூடாது, வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி வைத்துக் கொண்டால் சிறடைக்கிற முகத்தை வந்து பார்ப்பான். ஓ ரைட்டு, கர்த்தரங்க உள்ள இல்ல, அவருக்கு அறை இல்ல, எனக்கு அறை கட்டி வச்சுக்கிறான். ஏசு சொல்றாரு, அவன் வரான், அவனுக்கு ஒன்று என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அவனோட காரியம் அவனோட எதுவுமே எங்கிடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். அந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இருதயத்தை கெட்டியாக காத்துக்கொள்ள வேண்டும், இருதயங்க அறையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமா, ஒரு ஊழியக்கார குடும்பம் சேலத்துல சென்னையிலேருந்து சேலத்துக்கு ஊழியமாக்க போனாங்க. சுற்றி பார்த்தாங்க, வீடு எங்கேயுமே இல்லை. ஆனா ஒரு கிராமத்துல ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள யாருமே போக முடியாது. வீட்டு சொந்தக்காரங்களே என்ன பண்ணாங்க, அதைய வந்து பூட்டிட்டு வேற பக்கம் குடி வைக்க வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை, போராட்டம். ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த வீட்டுக்கு தான் போக சொன்னார். அவங்க வீட்டுக்காக ஓனர் யாரும் பார்த்து அவங்க போய் தேடி பிடிச்சு, எனக்கு வீடு வாடகைக்கு வேணுங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, அந்த வீடு பிரச்சனை இருக்குது, நாங்களே வெளியே வந்துட்டோம், நீங்களே குழந்தை குட்டி வச்சுக்கிறீங்க பாத்துங்க. இல்ல அந்த வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சாயை வாங்கிட்டு போய் அங்க என்ன பண்ணாங்க, போய் ஜோம் பண்ணி இருந்தார்கள். பார்த்து நைட் கரெக்டா 12 மணி 2 மணி 1 மணினா போதும், சொல்லு சவுண்ட் எல்லாம் வரும் சொல்லிக்கிறாங்க. அப்படியே சவுண்ட் எல்லாம் வரும், அப்படியே இருட்டா அப்படியே சவுண்ட் ஒரு மாதிரியெல்லாம் வரும் அப்படின்னு. ஆனால் இவர்கள் ஒன்றும் இல்லை, பயப்படல. ஜெபிச்ச போது அங்க ஒரு வீட்டறையிலே ஒரு செவுத்துல மந்திரம் தகர்த்துப்பட்டு அப்படியே போச்சு வச்சிருந்தாங்க. அது கர்த்தர் அவங்களுக்கு காமித்தார். அப்போ அவங்க அதை எடுத்து உடைச்சி அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, அந்த சவுண்டு வரல, கொல் சவுண்டு வரல, எதுவுமே எந்த சவுண்டுமே வரல, பயம் எதுவுமே இல்லை. ஆமா,
அப்ப எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க அந்த கிராமத்துல. என்னடா அது, சொந்த வீட்டுக்காரங்களே போய் அங்க இருக்க முடியல, இவங்க இத்தனை மாசமா இருக்கிறாங்களே எப்படி? அந்த கிராமம் முழுவதும் ரசிக்கப்பட்டது. ஆமே. ஆமா, நாங்க எத்தனை விக்கிரங்களை கும்பிடுறோம், என்னமோ பண்ணி பார்த்தோம், யாகம் என்னமோ பண்ணி பார்த்தோம், ஒண்ணும் முடியல. சொந்த வீட்டுக்காரங்க அதே ஊருக்காரங்க ஒண்ணும் முடியல. ஆனால் எங்கிருந்தோ வந்தவர்கள் கர்த்தரை விசுவாசித்து ஜெபித்து துதிச்சு ஆராதிக்கும் போது அங்க ஒரு பெரிய விடுதலை. என்ன காரணம்? இதயத்திலே கெட்டியா கட்டி கொண்டார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாக ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாச்சு இல்லையா? ஆமா, சில நேரத்தில் நான் ஜெபிக்கும் போது ஏன் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது? யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். நமக்காக பரிந்து பேச கர்த்தர். நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு கர்த்தர் இருக்கணும் இல்லையா? இதயத்துல அவர் வச்சு ஜெபிக்கும் போது இன்னும் பலமா இருக்கும் அவர் கூட. அதனால சொல்றாங்க, ஆவியிலே ஜெபம் பண்ணு. ஆவியில எப்படி ஜெபம் பண்ண முடியும்? இருதயத்தில தானே ஜெபம் பண்ண முடியும். ஆவியில இங்க ஆவி போயிருச்சு, கொக்கு மாதிரி ஆவியில போயிருச்சு. அப்ப எப்படி உள்ள இருக்கும்? நீ ஆவியில ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை உடனே கேட்பார். ஆவியில இருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஆவியோடும் பாடுவேன், உண்மையோடும் பாடுவேன், இந்த மாதிரி. அதனால அறையை கெட்டிய கட்டிக்கொள். கர்த்தருக்கென்று வைராக்கியமா, அவரை இல்லாம வேற எதையுமே கட்டக்கூடாது. இல்லையா? சங்கீதம் 57 அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 57 அதனுடைய 7 பாருங்க. இருதயம் ஆயத்தமா இருக்குது கர்த்தருக்காக. இருதயம் எப்பவும் ஆயத்தமா இருக்குது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கு, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். நம்ம யாருக்காக இப்ப பாடிட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்காக பாடுறோமா இருதயத்துல இருந்து? இல்ல யாருக்காக பாடிட்டு இருக்கிறோம்? பாருங்க, தாய் சொல்றான், என் இருதயம் எப்பவுமே ஆயத்தமா இருக்குது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். இருதயத்துல யாரு இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறாரு. அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு எப்போதும் இருதயம் ஆயத்தமா ரெடியா இருக்குது. நீ எப்போ வேணா பாடுவேன், எந்த நேரம் பாடுவேன். கர்த்தரை எக்காலத்தும் சோத்திரிப்பேன். அவரை துதிக்கிற துதி எப்போதும், ஆமா, எப்போதும் வாயில இருக்குது, ரெடியா இருக்கிறான். 24 hours இருதயம் எப்பவுமே கர்த்தரை துதிச்சு பாட ஆராதிக்க ரெடியா இருக்கிறான். நம்ம அந்த மாதிரி ரெடியா இருக்கிறோமா? வாரத்துல ஒரு நாள், ஆமா, ஒரு 2 hour மட்டும் ரெடி. அதுக்கப்புறம் என்ன? அடுத்த வாரம், அவ்வளவுதாங்க, அடுத்த வாரம். ஆனா சார்ஜர் மட்டும் செல்லுக்கு என்ன பண்ணுவோம்? டெய்லி சார்ஜ் ஏற்றிடுவோம், குறையவே விட மாட்டோம். 100 பாயிண்ட் செல்லு வெடிக்கிற அளவுக்கு சரி ஏற்றி விட்டுற வேண்டியது. அப்படியே நாளைக்கு கரண்ட் கட்டுன்னு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு நைட்டே என்ன பண்ணிடுவான்? விடியதுக்குள்ள ஃபுல் பண்ணிடுது, சடோனு நாளைக்கு. ஆமா, குடும்பத்துல 10 செல்லு இருக்கும், 10 செல்லு என்ன பண்ண சார்ஜ் ஏற்றிட வேண்டியது. ஆனா ஆவிக்குரிய சார்ஜரு ஏற்றுறதே கிடையாது. சார்ஜர் போய் பேட்டரி போய் உள்ளுக்கு எல்லா பார்ட்ஸ் போனாலும் சரி, அவ்வளவுதான். கிட்னி போயிடும், சட்னி எல்லாம் போயிடும். பாத்துக்குங்க, பார்ட்ஸ் போச்சுன்னா. ஆவிக்குரிய சார்ஜர் டெய்லியும் போடுங்க. ஆமா, டெய்லி என்ன பண்ணுங்க? சார்ஜர் நமக்கு ஆவிக்குரிய சார்ஜரு இதுதான். இது டெய்லி சார்ஜர் பண்ணுங்க பேட்டரிக்கு. அதை போட்டு கண்டை கட்டி போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பேட்டரி வீணா போயிடும். பேட்டரி தாங்க 450 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாங்க. அப்படியா? இருதயம் நமக்கு பேட்டரி அதுதான், அது போயிடும். என்ன ஆகும்? ஆவியே போயிடும். ஆவி இருந்தால்தான் எல்லாமே மனுஷன். ஆவிலின்னு யாருங்க? டெட் பாடி. அதே மாதிரிதான் ஒரு செல்லுக்கு பேட்டரின்னா, ஒரு செல்லுக்கு பேட்டரி இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீ ₹1,00,000 ஐபோன் கொடுத்து வாங்கினாலும் பேட்டரி சின்ன பேட்டரி தான். இந்த சின்ன பேட்டரி இல்லைன்னா அந்த போனுக்கு மதிப்பு இல்லை. நம்முடைய இருதயத்துல ஆவி செத்து போச்சுன்னா நாம என்ன பண்ணுமா? அந்த போன் மாதிரி தான், டெட் பாடி தான், தூக்கி போட்டுருவாங்க புரியல. செல்லுக்கு சார்ஜ் ஏத்துற நீ உன் இருதயத்துல கத்திருக்கென்று என்ன பண்ற? நீ சார்ஜரு ஏத்து, டெய்லி சார்ஜர் ஏத்து, செக் பண்ணிப்பா. டெய்லி காலையில செக் பண்ணிப்பா. இப்ப எனக்கு சார்ஜர் இருக்கா, உள்ள இருக்குன்னா, வெளியே போறேன்னா இதுக்க செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் பண்றது கிடையாது. காலையில தூங்குறோம், எந்திரிக்கிறோம், வரோம், போறோம், சாப்பிட்றோம், அவ்வளவுதான்.
இன்னைக்கு ஆவிக்குரிய ஆகாரம் உள்ள என்ன இருக்குது? 2 இட்லி, காய் நிமிஷம் 2 இட்லி, 2 சாம்பார், சட்னி சாப்பிட்டு போற மாதிரி கர்த்தர் வார்த்தை என்ன இருக்குது? பேத்துல போட்டிருக்குது, கர்த்தர் வார்த்தையை உட்கொள்ளு, அது சாப்பிடு, அது சாப்பிடு, அந்த அப்பத்தை சாப்பிடு. நீ நீண்ட நேரம் வெகு நேரம் போடுவதற்கு, களைப்பாமல் இருப்பதற்கு, உனக்கு பலன் அளிப்பதற்கு அந்த அப்பம் உனக்கு உதவியா இருக்கும். எலியா பாருங்க, அப்ப சாப்பிட எத்தனை நாள் ஓடுனா? எலியா 40 நாள். அந்த அப்பம் கர்த்தர் வார்த்தை உட்கொள்ளும் போது நமக்கு சோறு வராது, களைப்பு வராது. ஆமா, கிணறுனா சிறைகள் அடித்து, ஆமா, கழுவுக்குள்ள உயர்ந்து நம்ம பறந்து போக முடியும். இல்லையா? அதற்கு கர்த்தர் வார்த்தை அவசியமா இருக்கிறது. என்ன இல்லாமல் உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். இருதயத்திலே அவரோட வார்த்தையை எழுதி வைக்கணும். இருதயங்கிற பலகையில அவரோட வார்த்தையை எழுதி, அவர்தான் வார்த்தை. இருதயத்தை கெட்டியா காத்துக்கொள்ளுனா இருதய பழையோட வார்த்தையை கெட்டியாக எழுதிக்கொள். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அதுல இருந்து என்ன ஆகும்? ஜீவ ஊற்று வரும். நம்ம இது பண்ற இதயத்தை காத்திருக்கிறது இல்லை. பேட்டரிக்கு சார்ஜரு ஏத்துறது இல்லை. பேட்டரி வீணாய் போயிடும், குப்பையை தூக்கி தான் போடணும். நம்மள அந்த மாதிரிதான். சார்ஜ் ஏற்றினா 6 அடி தோண்டி அடக்கம் பண்ணிடுவாங்க. இருதயத்தை என்கிற அறையை கெட்டியாக கட்டிக்கொள். அது யாருக்காக கட்டணும்? கர்த்தருக்காக கட்டணும். ஆக்ரால தன் மனைவிக்காக என்ன பண்ணான்? தாஜ்மஹால் கட்டினான். ஒரு சாதாரண மனுஷன் அன்பு எவ்வளவு அன்பு இருந்தா கண்டிப்பா பாத்தீங்களா? அது உப்பு என்னமா நினை சின்னமா இருக்கிறது. எவ்வளவு அன்பு ஒரு மனுஷனுக்கு மனுஷன். ஆனா நம்மளை உண்டாக்குன கர்த்தர் நம்மள எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? இதயத்தை கட்டுறது இல்லை. நம்ம வீடு கட்டுறது என்ன, பாத்ரூம் கட்டுறது என்ன, ஏசி போடுறது என்ன, இதுதான் பார்த்துருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு வீட்டுக்கு கொடுத்துக்கிறாரு. இது என்கிற வீட்டுக்கு கொடுத்துக்கிறாரு. அந்த வீட்டுல நம்ம என்ன கட்டி வச்சுக்கிறோம்? கர்த்தருக்கே என்ன வாங்கி வச்சிருக்கிறோம்? கர்த்தருக்கே என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? ஒன்னும் பண்ணிக்குது இல்லை. அது வெறுமையாகவே இருக்குது. அதுதான் பார்க்கிறான். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அதை வெறுமையா இருக்கும் போது நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான். அவனுக்காக கற்பிச்சுங்க பார்க்கிறான். பிள்ளைகள் ஆனா சொல்றாரு, கர்த்தர் சிதறடிக்க முகத்துக்கு முன்பாக வருகிறான். உன் அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கிட்டியா கட்டிக்கொள். இல்லையா? இந்த 3 காரியத்தை பார்த்தோம். 4வது காரியம், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வருகிற நாட்களில் இந்த பலனை மிகவும் ஸ்திரப்படுத்தினால் கர்த்தர் ஒண்ணு செய்ய போறாரு. அது அடுத்த வாரம் சொல்லலாம். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படும் சொல்ற. இந்த பலனை மட்டும் ஸ்திரப்படுத்திட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா? ஆமா, வசந்த பிரபா உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அது எப்பன்னா நீ பலனை மிகவும் ஸ்திரப்படுத்தும் போது இந்த வார்த்தையை அடுத்த வாரம் ஆவியானவர் உங்களோட பேசுவாராக. எல்லாரும் எழுந்து நிக்கலாம்.